தாண்டி அண்ணாமலை அதிமுகவை பயங்கரமா வந்து பேசியிருக்காரு. இவங்க கூட உள்ளவங்க நல்லவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து இருந்தால்தான் இந்த ஓட்டுலாம் அவருக்கு வந்து போய் சேருது. ஜெயலலிதா போன்ற தலைவர்களுக்காகவும் இந்த கட்சி, அதாவது இந்த ரெட்டையில சின்னத்துக்காகவும், இதுக்காக தான் வந்து அந்த கட்சியில வந்து நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறாங்க. இவருக்காக யாரும் ஓட்டு போடல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே நேரத்தில் இந்த எலெக்ஷனோட இந்த அதிமுகவுடைய கோட்டை வந்து சுத்தமாக வந்து அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவருடைய பார்வையில் அதிமுக இந்த எலெக்ஷனோட காணாமல் போடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அதிமுகன்றது இன்னைக்கு நேற்றுக்கு வந்து அது வந்து ஆரம்பித்த கட்சி கிடையாது. கடந்த 50 வருஷமாக இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆண்ட 50 வருஷத்தில் 30 வருஷம் தமிழ்நாட்டை வந்து ஆண்டுருச்சு. அப்படி ஒரு பலமான ஒரு கட்சி. ரெண்டாவது, அதில் உள்ளவங்க வந்து தலைவர்கள் போனாலும் அதில் உள்ளவங்க எல்லாமே வந்து இந்த நாட்டை ஆள தெரிஞ்சவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சில ஊழல்வாதிகள் இருந்தாலும் பலவாறு வந்து நாட்டை ஒரு கட்டமைப்பு வந்து கொண்டு வர முடியும். இப்போ மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்ன அப்படின்னா, அதிமுகவில் வலுவான கட்டமைப்பு கிடையாது. இப்போ என்னன்னா, அதோட உண்டான இந்த ஜாக்கி முட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த முட்டு பாய்ஸ் எல்லாமே கலந்துட்டாங்க. இப்போ முட்டு கொடுக்காத ஒரு மரமாக தான் வந்து நின்றுருக்கு அதிமுக. அதில் என்ன முக்கிய காரணம்னா, இந்த ஓபிஎஸ், தினகரன் இவங்கெல்லாம் வந்து நம்மளை கைட்டுட்டான், அதிமுக எதுவுமே இல்லாமல் ஆக்கினா போதும் அப்படின்ற மாதிரி இவர் மேலே உள்ள கோபத்தில் வேகத்தில் அப்படியே வந்து கலந்து போயிட்டாங்க. இன்னொரு கட்சியை நம்ம உருவாக்கி அங்கே வந்து நம்ம பலத்தை நிரூபிப்போம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது அதிமுக மட்டும்தான். அதிமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு 50% வந்து அதுக்கு உண்டான ஓட்டுகள்லாம் வந்து வரும். ஆனால் இப்போ பிரிக்கக்கூடிய நிறைய ஓட்டுகள் வந்து இருக்குது. நாம் தமிழ் ஒரு பக்கம் வந்து பிரிச்சிடும், பாஜக இப்போ ஓபிஎஸ், தினகரன் அது ஒரு பக்கத்துக்கு வந்து பிரிக்கும். இப்படி ஓட்டுலாம் பிரித்தாலும் இப்போ 50%ல் 20% ஓட்டு வந்து பிரிச்சிருவாங்க. மிச்சம் உள்ள 30% ஓட்டு நசம் நிற்கும். மொத்தம் எப்படி இருந்தாலும் அதிமுக அழியாது, இருந்தாலும் அவருடைய ஓட்டுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மைனஸ் ஆகும். சரி, அதிமுக இதுக்கு முன்னாடி எப்படிலாம் வாழ்ந்திருக்கு அப்படின்னு பாருங்க. அதாவது அதிமுகன்ற ஒரு கோட்டை வந்து சாதாரண கோட்டையே கிடையாது. அந்த கோட்டை இன்னைக்கு விழறதுக்கு ஒரு காரணம் வந்திருக்கு, அதே திரும்ப எழுறதுக்கும் ஒரு காரணம் வந்து வரப்போகுது. இந்த கோட்டை வந்து விழுந்ததுன்னா திரும்ப எழுறதுக்கு பல வருடங்களை வந்து ஆகலாம். ஆனாலும் இதுக்கு பிறகு அதிமுக இல்லாமே கூட போகலாம். ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து இடையில இருந்து வரலாம். அப்படி அவராலும் இல்லாட்டியும் அடுத்ததாக வரப்போகிற அதிமுக கூட வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பாஜக வரத்துக்கு 99% வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டு மக்களுடைய திங்கிங் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம நாட்டு மக்கள்லாம் வந்து வடக்குலேருந்து இந்த மத்தியில் வந்து ஆள்ற கட்சிகள் வந்து விட்டா கண்டிப்பாக அந்த நாசமாக்கிடுவாங்கன்ட்டு நம்ம மக்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து இவங்க எப்போவுமே எச்சரிக்கையாக அந்த மத்தியிலேருந்து வந்து நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாவே மக்கள் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக வந்து ஆயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஓட்டு கிடையாது. நம்மளாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டால் கூட நம்ம கையில் வந்து ஆட்சி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுக்கவே மாட்டாங்க, கேட்கறதுக்கு ஆளே இல்லாத மாதிரி நடத்திடுவாங்க. ஆனால் இப்போ அதிமுக, திமுக இந்த மாதிரி திராவிட கட்சிகள், நாம் தமிழர் கட்சிலாம் இருந்தது அப்படின்னா இதை வச்சு இவங்க வந்து குடத்தில் வந்து கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. அதில் வந்து ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து அரசியல் சூட்சமம். சரி, இதெல்லாம் தாண்டி அதிமுக வந்து சாதாரணமாக வளரல. எம்ஜிஆர் வந்து 1972 ஆரம்பித்த இந்த கட்சி இன்னைக்கு மிகப்பெரிய விஸ்வரூபம் வந்து எடுத்திருக்கு. அதுவும் அவர் சாதாரணமாக வந்து ஆரம்பிச்சிடல. அவர் வந்து திமுகவில் இருந்து திமுகவில் கணக்கெல்லாம் கேட்டிருக்காரு. நீ வந்து உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுற அப்படின்னு எம்ஜிஆர் வந்து ஒரே தூக்கிட்டாரு கலைஞர். அதை பார்த்து பயங்கரமாக வந்து கோவப்பட்ட எம்ஜிஆர், ஏடா நம்மளே கடைசியில் இப்படி தூக்கிட்டேனா அப்படின்னு 1972 வந்து அதிமுக கட்சியை வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அதிமுக கட்சி இவர் ஆரம்பிக்கல, இவருடைய தொண்டர் ஒருத்தர் ஆரம்பிச்சாரு, இவர் ஜாயின் பண்ணிட்டாரு, இவர் ஒரு உறுப்பினராக ஜாயின் பண்ணிட்டாரு. அப்படிதான் வந்து உறுப்பினராக ஜாயின் பண்ணி இவர் வந்து இந்த கட்சியை வந்து வளர்த்தாரு. ஆரம்பித்த உடனேயே சாதாரணமாக அந்த வருஷத்துலேயே பயங்கரமாக வந்து இந்த திமுக உள்ளவங்கலாம் வந்து இங்கே வந்து சேர்ந்தாங்க. இதனால் செம்ம கோவப்பட்ட கலைஞர் வந்து பயங்கரமாக வந்து விமர்சித்தார். இந்த நேரத்தில் தான் அங்கே ஒரு இடைத்தேர்தல் ஒன்று வருது. அந்த இடைத்தேர்தல் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிற்கிறாரு. இப்போ நிற்கும் போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அதிமுக வந்து வின் பண்ணுறது. இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சது தான் அவருடைய சகாப்தம். அப்படியே வந்து பயங்கரமாக வந்து வந்துட்டார். இப்போ அடுத்தடுத்த எலெக்ஷன்லேயே வந்து ஆட்சியும் பிடிச்சிடுறாரு. இதனால் வந்து பயங்கரமாக அப்செட் ஆனாங்க. திமுகலாம் முக்காடத்து போட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. என்னடா இருந்தாலும் இருந்தால் வந்து கண்டிப்பாக நம்ம ஏந்திரிக்கவே முடியாதோ அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமாக அப்செட் ஆகுறாங்க. இப்போ 1984 ஜெயலலிதா ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க மாநில கொள்கை பரப்பு செயலாளராக வந்து செயல்படுறாங்க. இப்போ அவங்க கட்சியில் வந்து பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க. இதை பார்த்து எம்ஜிஆரே ஆச்சரியப்பட்டவர், நீனே வந்து நிரந்தரமாக வந்து பயங்கரமாக வந்து பேசு அப்படின்னு அவங்கள வந்து விட்றாங்க. இப்போ ஜெயலலிதா வந்து பயங்கரமாக பேச அங்கே உள்ள கட்சி மூத்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்கல்ல, நாங்களாம் இருக்கும்போது நீ யார் ஆடுற அப்படின்னு கீழே வந்து அமுக்கிடலான்னு பார்க்குறாங்க. ஆனாலும் நீ எவ்வளோதான் நீ அமுக்குனாலும் நான் மேலே வருவேன்ட்டு ஜெயலலிதா வந்து வந்துட்டே இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு விஷயம் நடக்குது. அதாவது எம்ஜிஆர் அமெரிக்கா
அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. குணடிப்பட்டதால் அமெரிக்கா போகிறாரு. அங்கேருந்து சிகிச்சை இருந்ததால் இப்போ அங்கிருந்து திரும்ப வந்து வராரு. அங்கிருந்து வெற்றி பெறாரு, திரும்ப வந்து வராரு. இந்த நேரத்தில் தான் ஜெயலலிதா வந்து அவரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. யாருமே எம்ஜிஆர் பார்க்கறதுக்கு ஜெயலலிதாவை விடவே இல்லை. இந்த நேரத்தில் பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. ஜெயலலிதா வெளியாகிடுறாங்க. இப்போ எம்ஜிஆர்கிட்ட எல்லாமே சொல்கிறாங்க, இவங்களே வந்து ஆட்சி நடத்துகிற மாதிரி, இவங்களே கட்சி நடத்துகிற மாதிரி பில்டப் போடுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் எம்ஜிஆரும் கொஞ்சம் அப்செட் ஆகி நீ கொஞ்சம் விலகே இருன்ற மாதிரி ஜெயலலிதா வந்து கட்சியில் வந்து சேர்க்கவே இல்லை. கட்சியை விட்டு நீக்கம் செஞ்சார். கொஞ்ச நாள் கட்சி திரும்பவும் வந்து ஜெயலலிதா வந்து வர ஆரம்பித்தாங்க. திரும்பவும் எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மீட்டிங்கில் நீயே பேசு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பதவி கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க. இங்கிலீஷ்லேயே பொலன்னு பொழக்கிறாங்க. இப்போ தான் எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாருன்னா, பார்லமெண்ட்டத்துக்கு போகிறதுக்கு சரியான ஆள் நீ மட்டும்தான் அப்படின்னு ஜெயலலிதாவை எம்ஜிஆர் நியமிக்கிறாரு முக்கியமான ஒரு பொறுப்பில். இப்போ ஜெயலலிதாவும் அவங்க வந்து இது இப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. திடீர்னு எம்ஜிஆர் சித்துறாரு. இப்போ அதிமுகவில் என்ன பண்ணது தெரில. ஜானகி இருக்காங்க. இப்போ ஜானகியிட பல பேர் வந்து அமைச்சர்லாம் சேர்ந்துடுறாங்க. ஜெயலலிதா கூட பல பேர் சேர்றாங்க. இப்போ கட்சியை வந்து யார் எடுத்துக்கிறது தான் பிரச்சனை. அதில் தான் வந்து ஜானகி வந்து நான் வந்து இருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜானகி கூட கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. ஜெயலலிதா கூட கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. ஓட்டு முறை வந்து பயன்படுத்துகிறாங்க. சட்டசபையில் ஓட்டு போடும்போது 90 வாக்கு வித்தியாசத்தில் ஜானகி வந்து வின் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஜெயலலிதா வந்து இவங்க வந்து முறைகேடு பண்ணி இவங்க வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, ஆட்சியை கழிச்சிட்டு புதுசாக வந்து எலெக்ஷன் வைக்கிறாங்க. இப்போ தான் வந்து ரெட்டப்புறா ஜானகிக்கு வருது, ஜெயலலிதாவுக்கு வந்து சேவல் வருது. இப்போ 2 பேரும் வந்து எலெக்ஷனில் போட்டி போடுறாங்க. திமுக ஒரு பக்கம் நிற்கிது. அங்கே தான் வந்து இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்திருக்கு. திமுக ஆட்சி பிடிச்சிச்சு. ஜெயலலிதா 27 இடம் வந்திருக்கு. ஜானகிக்கு 2 இடம் தான். எம்ஜிஆர் மனைவி ஜானகி தோத்துட்டாங்க. இப்போ தான் பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இப்போ ஜெயலலிதாவத்தையே கட்சியை ஒப்படைச்சிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. இப்போ எதிர்கட்சியாக வந்து உட்காந்துருக்காங்க. கலைஞர் உரையை வாசிக்கிறாரு. இப்போ அங்கேயே வந்து பயங்கரமாக ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனையில் தான் வந்து ஜெயலலிதாவுக்கு இவ்வளோ அநீதி வந்து இழைக்கப்படுது. முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து சேரெல்லாம் இழுத்து பல விதமான இன்னல்களை பண்ணுறாங்க. இப்போ தான் ஜெயலலிதா ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு வெளில வராங்க. இந்த சட்டசபைக்கு இதுக்கு மேலே நான் முதலமைச்சராக மட்டும்தான் வருவேன், இல்லைனா இந்த பக்கமே நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு வெளில போகிறாங்க. அதுக்கு பிறகு அதே போல் முதலமைச்சரும் ஆகிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வர பல விஷயங்கள் வந்து வேறு மாதிரியே வந்திருக்கும். ஏன்னா பலவிதமான ஊழல்லாம் வந்து செஞ்சு அதுக்குண்டான ஜெயிலுக்கெலாம் போயிட்டு அவங்க படுதோல்வி அடைஞ்சு அவங்களே ஜெயிக்க முடியாத நாட்கள்லாம் நடந்திருக்கு. இப்படிலாம் வந்து நடந்த பிறகு திரும்பவும் வந்து அவங்க எலெக்ஷன் வந்து மறாத எலெக்ஷன் நிற்கும் போது 4 இடத்துல வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. 4 இடத்துல நிராகரிக்கப்படுது. இந்த நேரத்தில் திமுக டாப்பில் வந்து போயிட்டு இருக்கு. 2001 தான் இது நடக்குது. அந்த நேரத்தில் தான் இவங்க வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு டாப்புக்கு போயிடுறாங்க. இவங்க அடித்து வின் பண்ணுறாங்க. இது அடுத்தது வர எலெக்ஷன் எல்லாமே டாப்பில் வந்து ஜெயலலிதா போயிட்டுருக்காங்க. திடீர்னு ஜெயலலிதா வந்து இறந்துட்டாங்க. இப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதிமுகவில் மிகப்பெரிய குழப்பம் நடிச்சுது. எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த காலகட்டம் கூட வந்து ஒரு நிறைவான ஒரு காலகட்டமாக, ஒரு முழுமையான ஒரு காலகட்டமாக இருந்தது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் மிகப்பெரிய ஒரு புதிரோடு வந்து நின்றுருக்கு, கேள்விக்குறியோடு நின்றுருக்கு. ஒரு கட்சி அப்படின்னா தலைமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த ஒரு கட்சி தலைமை ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே தான் அந்த கட்சி வந்து பலம் பெறும். அப்படி தான் சில கட்சிகள் வந்து அடியிலேருந்து வந்து வந்திருக்கு. இன்றைக்கி திமுக பார்த்திங்கன்னா அதில் வந்து அவங்க கட்சி வந்து ஒரு தலைமையை வந்து அவங்க வந்து சரி பண்ணிகிட்டே வந்து வருவாங்க. அதே போல் அதிமுகவில் அதே போல் வந்து வந்தவங்க தான். ஆனால் தற்பொழுது வந்து ஆள் இல்லை. ஆனால் நாம் தமிழர் விஜய் அப்படின்ற ஒரு சில ட்ராக்லாம் மாறுது. காலங்கள் வந்து மாற அனைத்துமே மாறும் அப்படின்றது இதுதான். காலங்கள் விரைவிலே வந்து மாறி நிறைய வித்தியாசங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.